இன்னைக்கு என்னன்னு கேட்டாக்க வெப்பத்துக்கான ஒரு நன்றி சொல்கிற நாள். எதுக்கு வெப்பம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த அண்டமாகிய இந்த உலகம் இயங்கணும்னாக்கா அதுக்கு சூடு தேவை, நல்ல வெப்பம் தேவை. அதே போல் பிண்டமாகிய இந்த உடம்பு இயங்கணும்னாலும் வெப்பம் வேணும். உடம்பு குளிர்ந்துடக்கூடாது. உடம்புல அந்த சூடு இருந்தால் தான் சாப்பாடு ஜீரணமாகும். வேலை செய்யறதுக்கு சூடு வேணும். ஆக இந்த வெப்பம் நம்மளோட எப்படி இணைந்த ஒரு விஷயம் சொல்லுங்க. வானத்தில் இருக்கிற சூரியன் தர வெப்பம்தான் பயிரெல்லாம் விளையிறதுக்கு சூரிய வெப்பம் ரொம்ப அவசியம். அதே போல் மழை பெய்யறதுக்கும் சூரியன் ரொம்ப அவசியம். ஆக இந்த வெப்பத்திற்கான நாள் பொங்கல். குறிப்பாக சூரியனுக்கு நன்றி சொல்கிற நாள், வானத்துக்கு நன்றி சொல்கிற நாள். சூரியனுக்கு எதற்காக நாம் நன்றி சொல்கிறோன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த சூரியன் மட்டும் அதோட கடமையை ஒழுங்காக செய்யலைன்னாக்க இந்த பருவங்கள் மாறாது, 12 மாதங்கள் வராது, வசந்தம் இருக்காது, குளிர் இருக்காது. எத்தனை விஷயத்துக்கு இந்த ஒரு சூரியனை நம்பி இருக்கும். காரணம் அவன் தருகின்ற வெப்பமான கிரணங்கள். அது அவனுக்கு தெரியுமா அப்படின்னாக்கா அவன் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறான். கோபமாக இருக்கான்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த வெப்பம் நமக்கும் தேவை, நம்மளுடைய உடலுக்கு தேவை. சொல்லிடுவீங்களே விட்டமின் டி அப்படின்னுட்டு, அது விட்டமின் டி தனியாக இருக்கட்டும். உடம்புல சூரிய வெளிச்சம் படணும் ஆரோக்கியத்துக்கு. அதே போல் பயிர்களுக்கும் சூரிய வெப்பம் தேவை.